மலை மேலே ஏறி நின்னும் இல்லை, குண்டூசி மேலே எப்படி நிற்கிறது? அந்த குண்டூசி மேலே நிற்க முடியும்னு நின்று காட்டினவர் தான் ரமணர். ஏன் எப்போ அந்த ஒரே விஷயத்துல இதெல்லாம் சரி, இத்தனை தோன்றது. ஆமா, இத்தனை தோன்றது யாருக்கு தோன்றது? அது எந்த எண்ணங்கள் எங்கிருந்து உதித்தன, அந்த இடம், அந்த இடத்தை உத்து பாத்தியோ, எங்கிருந்து புறப்பட்டது, அந்த எண்ணம் எங்கிருந்து புறப்பட்டது அப்படிம்பார். அவுட். ஏன்னா நம்பால ஒரு ஊர் மேய்ச்சல் நிலம் மாதிரி எல்லாத்தையும் ஊர் மேய முடியுமே ஒழிய உள்ளுக்குள்ள நிக்கிறது மட்டும் கஷ்டத்துல பெரிய கஷ்டம். நமக்கு மற்றவங்க விஷயம் பேசுறதுனா சுவாரஸ்யமான விஷயம், நம்ம கதை அதை விட்டு எல்லா விஷயமும் பேசுவோம், மற்ற எல்லாத்திலும் மனசு ஆர்வமா போகும். அந்த ஒரே ஒரு புள்ளியில நில்லு அப்படின்னா எப்படி நிக்கிறது? இதுக்கு என்ன காரணம்னு கேட்டா நம்முடைய மனம். இப்ப நம்முடைய மனம் என்பது பெரிய ஆச்சரியமான விஷயம். அது என்னன்னே தெரியாது, அது என்னன்னே தெரியாது. மனம் என்பது என்ன அப்படிங்கறத ஈவன் சயின்ஸ் கூட இன்னைய அளவில் விளக்க முடியாம கஷ்டப்படுறது. என்னமோ யோசிச்சு முடிவு பண்ணி மூளையின் பதிவுகள், அதிலிருந்து வருகிற அந்த அலைகள், அலைவரிசை. இப்போ ஒருத்தருக்கு சில பேருக்கு வேற மாதிரி அலைவரிசை வருது, ஒரு சில பேருக்கு வேற மாதிரி வருது. அந்த எலக்ட்ரிசிட்டி அங்கேருந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வருதான் மூளையிலேருந்து. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கான். ஏன் வித்தியாசப்படுதுன்னே தெரியல. மூளை எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு, வேவ்ஸ் வேற மாதிரி வருது. அது எத்தனையோ வித்தியாசம் வருது. அதுலேருந்து தான் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. மனம் என்பது எங்க இருக்கிறதுங்கிறத இன்னும் குறிக்க முடியல. ஆனா அதுக்கு டாக்டர் படிக்கிறாங்க, மனோ தத்துவ நிபுணருங்கிறான், மனோ வைத்திய நிபுணருங்கிறான், எல்லாம் ரைட்டு. பட் இன்னும் அவங்களால இதுதான் மனம்னு சொல்லி ஒரு பிக்சட் பாயிண்ட்ல கொண்டு போய் நிறுத்த முடியல. சரி, அந்த மனம் என்பதுதான் நம்முடைய சகல இன்ப துன்பங்களுக்கும், நாம் கடவுளை அடைய முடியாமல் போவதற்கும் மூல காரணமாக அமைந்திருக்கிறது. கடைசியில் மனம் என்பது என்ன அப்படின்னு கேட்டா ரொம்ப சிம்பிளா ரமணர் ஆன்சர் பண்றார். மனம் என்பது என்ன? மைண்ட் இஸ் an ஆக்டிவிட்டி. மனம் என்பது ஒரு வகையான செயல்நிலை. என்ன செயல்நிலை? இந்த எண்ணங்கள் உதிச்சுக்கிட்டே இருக்கு பாத்தீங்களா, மாறி மாறி எண்ணம் உதிச்சுக்கிட்டே இருக்கு பாருங்க. அப்பதான் மைண்டுங்கிறதே பிரசன்ட் ஆகுது, அப்பதான் மைண்டுங்கிறதே அந்த இடத்துல வந்து சேருது. எண்ணம் உதிக்கும் போதுதான் மனம் என்பதே வருகிறது. அது வரைக்கும் மனம்ங்கிறது இருக்கானா? இல்லை சார். எல்லாரும் ஃபோனில் நேரில் என்னை பார்க்கும்போது ஒரு விஷயம் சொல்லுவாங்க, சார் நான் இவ்வளவும் அமைதியாக இருக்கேன் சார், இவங்க பெரிய புத்தர் பரம்பரை, இவ்வளோ சாஃப்டாக இருக்கணும், எவ்வளோ இருக்கேன் சார். நான் பாருங்கள், மற்றவங்களால நமக்கு வர பிரச்சனை தாங்க முடியல சார். நான் எவ்வளவோ நல்லா தான் அமைதியாக இருக்கிறேன், ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க சார். ரொம்ப யோசிச்சா எவனும் நம்மளை கஷ்டப்படுத்த முடியாது. யார் கஷ்டப்படுத்துறா தெரியுமா? நம்ம மனசு தான். அது பண்ற அமட்டல், அது பண்ற சேட்டை சாதாரணமான சேட்டை இல்லை. என் நண்பர் தங்கச்சி ஒரு கதை சொல்வார். ஒருத்தர் மாடி வீட்டை வாடகைக்கு விட்டவர் காலி பண்ண வச்சுட்டார். வேணாம் அவனு காலி பண்ண வச்சுட்டார். சில பேருக்கு எல்லாமே டக்குன்னு இரிட்டேட் ஆகிடுவாங்க, எதுவுமே அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ எல்லாத்தையும் காலி பண்ணி வச்சுருந்தார். அப்போ ஒரு பையன் இங்கேருந்து வந்து, சார் மாடி வீடு காலியாக இருக்கா, எனக்கு வாடகை கொடுப்பீங்களான்னு. பாப்பேன் ஒரே சத்தமாக இருந்தது, அதுக்காகத்தான் உங்களை காலி பண்ணி வெளியே போக சொன்னேன். எனக்கு சத்தமே பிடிக்காதுப்பா, சவுண்டே நமக்கு ஆகாதுப்பா அப்படின்னு. நான் சத்தங்கத்தையும் போட மாட்டேன் சார், அந்த வீட்டில் குழந்தைங்க இருந்திருக்கும், அதனால் அதுங்கெல்லாம் ஓடி ஆடி சத்தங்கத்தையும் போட்டிருக்கோம், நான் அப்படிலாம் ஒன்றும் சத்தமே போட மாட்டேன் சார் அப்படின்னு. நீங்கள் இந்த இங்கிலீஷ்காரங்க வீட்டுக்கெல்லாம் போனால் தெரியும், யூரோப்பிலலாம் வுட்டில் தான் ஒரு பிளாக் போட்டிருப்போம் மேலே. மாடின்னு நம்ம ஊர் காங்கிரீட் மாதிரி இருக்காது, பலகையில் தான் இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா மேலே குழந்தைங்க டப்பன்னு ஓடினா நம்ம தலைமையிலேயே ஓடுற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் வரும் இல்லையா, அந்த கோவம் வரும். சில பேருக்கு குழந்தைங்கனாலே பற்றிக்கிட்டு வருது. அன்றைக்கி ஒரு டிவி நிகழ்ச்சியில் சொல்கிறார், எனக்கு என் பேரனை பார்த்தாலே பற்றிக்கிட்டு வருங்கிறார். இவர் என்ன பண்ணுறதுன்னு தான் தெரியல, எனக்கு பேரனை பார்த்தாலே எனக்கு பற்றிக்கிட்டு வருங்கிறார். ஏன் அவன் ஒரு இடத்துல உட்கார மாட்டான், நீர் உட்காந்துருக்கிறீரு, அப்புறம் அவனு வேறு உட்காந்துருக்கணுமா என்ன எப்போ பார்த்தாலும். அவருக்கு பிடிக்கல, மேலே சத்தத்தை கேட்டால் பிடிக்கல. சரி, மனுஷனுக்கு ஜீன் பால் சாத்ரே மிகப்பெரிய உலகியல் நிபுணர் ஒரு வார்த்தை சொல்றார், ஒருவருக்கு மற்றவர் நரகம்னர். ஒருவருக்கு மற்றவர் நரகம்னர். சாதாரணமாகவே ஒருத்தருக்கு நல்ல கண்ணு பிடிக்காது, ஏன் என்னெல்லாம் கிடையாது, ஒருத்தருக்கு மற்றவங்க நரகம். இப்போ பஸ்ஸில் காலியாக இருக்கு, ஓடி போய் ஏறி உட்காருனா அவன் தனித்தனி சீட்டில் உட்காருவான். ஏன் ஒரு 10 செகண்டாவது பக்கத்தில் ஒரு பாவி வராமல் இருக்கட்டுமே, ஒரு எண்ணம் தோணுதே இல்லையா, ஒரு 10 செகண்டாவது ஒரு பாவி பக்கத்தில் உட்காராம இருக்கட்டுமே அப்படின்னு போய் உட்காடுறான். நீங்க மிஞ்சி போய் யாராவது ஒருத்தன் ஏறி உட்காந்து நீங்க நேரா போய் அவன் பக்கத்தில் உட்காருங்க, நம்மள அப்படியே ஒரு பார்வை பார்ப்பான், கொஞ்சம் சந்தேகமா வேற பார்ப்பான். இவன் என்ன ஐடியாவில் இங்கே வந்து பக்கத்தில் உட்காந்துருக்கான் அப்படின்னு நம்மள சந்தேகமா வேற பார்ப்பான். நாம ஒரு சிஸ்டம்னு இருக்கட்டுமே பக்கத்தில் போய் உட்காந்தா கூட விரும்ப மாட்டான். ஏன் ஒருவருக்கு மற்றவர் நரகம். அதனால தான் கல்யாண வாழ்க்கை பல பேருக்கு கசந்து போறதுக்கு காரணம் என்னன்னா, ஒருத்தரால இன்னொருத்தரை சகிச்சுக்க முடியல. சார் உடைச்சு சொல்றதா இருந்தா நம்ம நடிக்கிறோம் சார்.
புருஷனால பொண்டாட்டியை சகிக்க முடியல, பொண்டாட்டியால புருஷனை சகிக்க முடியல. ஆனா என்ன பண்ண வேண்டியிருக்கு? உலகத்துக்காக நடிக்க வேண்டியிருக்கு. இது ஒரு நான் சொன்ன பார்த்தீங்களா, மேக்கப் போடாத ஒரு நாடகம். ரொம்ப ஆழமா யோசிச்சு பார்த்தா. சரி, அதை பத்தி பேசுறது நம்ம வேலை இல்லை, நம்ம வேலைக்கு வருவோம். இப்போ ஒரு குழந்தை மேலே தப தபான்னு ஓடிச்சுன்னா சத்தம் எனக்கு வரும், அதனால தான் காலி பண்ண சொன்னேன். அந்த சொன்னார், சார் நான் வாலிபன் சார், நான் சத்தங்கத்தான் ஒன்றும் போட மாட்டேன் சார். இல்லைப்பா, க்ரீச்சுன்னு ஏதாவது இழுத்தா கூட எனக்கு பக்குங்கும், அதனால வேணாம். நீங்கள் வாடகை என்ன வேணாலும் வாங்கிக்கோங்க சார், நான் அந்த பேச்சுலருக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, தயவுசெய்து எனக்கு அந்த வீட்டை கொடுங்க. சொன்னார், நீ வாடகையே கொடுக்க வேணாம், ஆன் ஒன் கண்டிஷன், சத்தம் மட்டும் போடக்கூடாது. ரொம்ப ஈஸி. இவன் போனான், டியூட்டிக்கு போனால் ராத்திரி 10-10:45 மணிக்கு வந்தவன் பாருங்க, உங்களுக்கு தெரியும் பேச்சுலர் என்ன பண்ணுவான்னு, கால் ஷூவை கழட்டி டம்முன்னு விட்டு எறிஞ்சான். ராத்திரி ஆஃபீஸ் போயிட்டு வந்த டயர்ட்னஸ், அந்த ஷூவை கழட்டி டம்முன்னு அப்படி விட்டு எறிஞ்சான். டமோன்னு போய் இந்த மரத்தில் பட்டுச்சு பாருங்க, அந்த ஆள் கீழே மேலே வந்துட்டான். தம்பி என்ன சத்தம்? இவன் அப்படி நடுங்கிட்டான். சார் 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 தெரியாமல் நான் பழக்க தோஷத்தில் அவன் 2 ஷூவையும் கட்டி போட்டுக்கிறான். போட்டு ஒன்று ஒன்றா போட்டான், டம்னு கட்டோன்னு மேலே வந்துட்டான், ஏறி வந்துட்டான். சார் தெரியாமல் பண்ணிட்டேன் சார், இனிமேல் பண்ண மாட்டேன், எனக்கு மறந்து போச்சு நீங்கள் சொன்ன கண்டிஷன், இனிமேல் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. சரி, ஃபஸ்ட்டு டைம் எக்ஸ்கியூஸ் பண்ணேன், இன்னும் அதோட சத்தம் கேட்டுட்டு நடக்கிறதே ஜாக் சொல்லிட்டு கழிப்பிட்டேன். இப்போ மறுநாள் ஆஃபீஸ் போனால் பாருங்க, போயிட்டு ஒரு 11:30 மணிக்கு நைட்டு வந்தான் டயர்ட்னஸில், பழக்க தோஷத்தில் ஒரு ஷூவை கழட்டி அப்படி போட்டு டம்னு போட்டான். நேற்றுக்கே ஓனர் திட்டினாரேன்ட்டு 2வது ஷூவை பூ மாதிரி கழட்டி அப்படியே கீழே வச்சுட்டு அப்படியே படுத்துட்டோம். ஒரு 3-3:30 மணி இருக்கும், டப்பன்னு யாரோ கதவை தட்டினாங்க. போய் திறந்து பார்த்தா அந்த ஓனர் இப்படி காதை பொத்திக்கிட்டு நிற்கிறான். என்ன சார்னா, அந்த இன்னொரு ஷூவை என்ன பண்ண? நீ போட்டியா போடலையா, கழட்டிட்டு தூங்குறியா கழட்டாமையே தூங்குறியா, அதை போட்டியா இல்லை நீங்க ஒரே ஷூவோட ஆபீஸ் போனியா, நான் என்ன பாடுபடுறேன்னு தெரியுமா, என்ன பாடுபடுறேன்னு தெரியுமா, அதை நீ என்ன பண்ண? சார் இது ஜோக் இல்லை, நாம் இந்த உலகத்தில் துன்பப்படுவதாக சொல்வது இதே மனோநிலையில் தான். யார் என்ன செய்தால் நமக்கென்ன என்று நம்மால் ஏன் இருக்க முடியவில்லை? நாம அவனோட ஒரு லிங்க் போட்டுட்டு அவன் இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான், எனக்கு இப்படி பண்ணிட்டானே எனக்கு இப்படி, நல்ல கவனிங்க, அவன் இப்படி பண்ணிட்டானேங்கிறதுல அவன் எனக்கு இப்படி பண்ணிட்டானே, அந்த எனக்கு அப்படிங்கிறது அந்த லிங்க்கு காரணம். நம்ம மைண்டை கொண்டு போய் அதில் வச்சுட்டு அப்புறம் நம்ம படாத பாடு படுறோம். அப்போ மைண்டுங்கிறது என்ன? இட் இஸ் அன் ஆக்டிவிட்டி. அது எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும், ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும், அப்படியே ப்ளோட் அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும். ஒன்று மாற்றி ஒன்று எண்ணங்கள் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும், மாறி 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 ஏதாவது ஓடிக்கிட்டு இருக்கும். சார் இப்போ நான் இப்போ மைக்கில் இங்கே பேசுகிறேன்ல, பேசாமல் நான் வீட்டில் உட்காந்துருக்க நேரத்தில் எனக்குள்ளே நான் பேசுறது இல்லையா? நீங்கள் யாரும் பேசுறது இல்லையா? காலம்பரை எழுந்திரிச்சா அவங்களுக்குள்ள எண்ணங்கள் பேசலையா? காஃபி சாப்பிடணும், ஆஃபீஸ் போகணும், ஆமாம் இன்றைக்கி பேப்பர் வருமானு தெரில, மழை ஜாஸ்தியாக போச்சாமே, பாண்டிச்சேரியில் போயலாமே, இப்போ இன்றைக்கி சாயங்காலம் எப்போ ஒரு வாரம் கண்டிப்பாக போகணும், சீட் கிடைக்குமா, கிடைச்சா என்ன கிடைக்காட்டு என்ன, போய் உட்கார். பற்றியா அந்த அவர் ஒரு லாட்ரியில் பணம் ஏதோ பேங்க்கில் டெபாசிட் பண்ணணும், எலக்ட்ரிசிட்டி பில் கட்டவே இல்லை பற்றியா, என்னமாவது ஒரு தாட் ஒன்று மாற்றி ஒன்று ரன்னிங் ரேஸ் மாதிரி உங்களுக்குள்ளே ஓடுதா ஓடலையா, எப்போது ஸ்டாப் ஆகிருக்கா? இப்போ எண்ணம் 1, எண்ணம் 2, எண்ணம் 3, எண்ணம் 4, எண்ணம் லட்சம், எண்ணம் 10 லட்சம், எண்ணம் 15 லட்சம் போயிட்டே இருக்கு. ஆனா எல்லாத்துக்கும் மூல சோர்ஸ் என்ன? எண்ணம், எண்ணத்துக்கு பின் எண்ணம், எண்ணத்துக்கு மேல் எண்ணம், எண்ணங்களின் மேல் எண்ணங்கள் அப்படியே குவிஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்ப எல்லாத்துக்கும் என்ன காரணம்? மைண்ட். So we become restless. நம்ம என்ன ஆயிடுறோம்? அமைதியை இழந்துடுறோம். என்கிட்ட ஒருத்தர் சொல்றார், மன அமைதி பெற வழி என்ன? தப்பா கேட்கிறியப்பா. மனம் எங்கு இருக்கிறதோ அங்கு அமைதி இருக்காது, அமைதி எங்கு இருக்கிறதோ அங்கு மனம் இருக்காது. அப்புறம் என்ன மன அமைதி? மன அமைதி பெற வழி என்ன அப்படின்னு கேட்டா, மனம் பிரசன்ஸா இருக்கிற இடத்துல எல்லாம், எங்கெல்லாம் மனம் பிரசன்ஸா இருக்கோ அங்கெல்லாம் அமைதிங்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன்? மனம் என்பது ஆக்டிவிட்டி, அது என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும்? ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்புறம் எப்படி அமைதியா இருக்க முடியும்? அமைதிக்கான வாய்ப்பே கிடையாது. சூடான ஐஸ் கட்டி கொண்டாடுனா, சூடான ஐஸ் கட்டி எங்க கொண்டாடுறது? மனம் என்பது எங்கு இயங்குகிறதோ அங்கு அமைதி என்பதற்கு வாய்ப்பு இல்லை. இதை முதல்ல அல்ல, பல நூல்கள் சொல்லிச்சு, நம்முடைய உபனிஷத் சொல்லிச்சு, பல ஞானிகள் உலகத்தில் சொல்லிக்கிட்டே வந்தாங்க. அதை கிளியரா மேனிஃபெஸ்ட் பண்ணி ஒரு சிஸ்டம் மாதிரி உலகத்துக்கு எடுத்து சொன்னதுதான் ரமணருடைய மிகப்பெரிய சாதனை. அவர் அதே நிஷ்டையிலேயே இருந்தார். என்ன எது போனாலும் பாருங்க, அந்த தாட் அப்படியே போகும், திரும்ப கொண்டாந்து அந்த ஒரிஜினல் அந்த நீடில் கொண்டாந்து நிறுத்திடுவார். என்ன? எது இதை பார்த்து கொண்டு இருக்கிறது, எது இந்த காரியத்தை செய்தது. ஒரு எண்ணம் புறப்பட்டா இந்த எண்ணம் எங்கிருந்து உதித்தது, இந்த எண்ணம் எங்கிருந்து புறப்பட்டதுன்னு திரும்ப அந்த நீடில் கொண்டு வந்து அந்த இடத்துல நிறுத்தி விடுறது.
நிறுத்த முடியலன்னு வச்சுங்க, என்ன ஆகும்? போச்சு, நம்முடைய அமைதி போயிடும். நாம அந்த நிறை நிலை அப்படிங்கிற இறை நிலையில நிக்க முடியாம கோபதாபங்கள், விருப்பு வெறுப்பு, துக்கம், சந்தோஷம், இப்படி பலவிதமான ஆக்டிவிட்டிஸ்ல மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறோம். அதனால்தான் இந்த ஞான மார்க்கத்தை ரமண மகரிஷி துல்லியமா விளக்கின மாதிரி இன்னொருவற்றை நம்மால விளங்கிக்க முடியாது. எப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்ற பாருங்க. ஒரு இங்கிலீஷ்காரன் ஒரு தடவை ரமண மகரிஷியிட்ட போய் சொல்றான், பகவான், ஐ வாண்ட் டு சீ காட். பகவான், ஐ வாண்ட் டு சீ காட். வேர் கேன் ஐ சீ ஹிம்? நான் எங்க பார்க்கலாம் அப்படிங்கிறான். கோ டு அருணாச்சலேஸ்வரர் டெம்பிள் அண்ட் சீன்னு சொன்னாரா? அருணாச்சலேஸ்வரர் டெம்பிள்ல போய் பாரு, பகவான் இஸ் அவைலபிள் தேர் அப்படின்னு சொன்னாரா? இல்ல நம்மூர் சாமியாரா இருந்தா டேங்க்னு அவங்களே இப்படி கை காமிச்சு, ஐ ஆம் தி காட், கம் ஆன், பே $10,000 அண்ட் கோ. இப்போ என்ஆர்ஐக்கு ஒரு தனி ரேட்டு, சாமியார்கள் பிரிச்சு பிரிச்சுலாம் வச்சுருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? என்ஆர்ஐக்கு ஒரு ரேட்டு, ஃபாரின்லேயே இருக்கிறவங்களுக்கு ஃபாரினர்ஸுக்கு ஒரு ரேட்டு, பாராப்போன இந்தியர்களுக்குன்னு ஒரு ரேட்டு, இல்லை தனித்தனியாக பிரிச்செல்லாம் வச்சுருக்குறாங்க. ரமணத்தை கேட்குறான், பகவான், ஐ வாண்ட் டு சீ காட், வேர் கேன் ஐ சீ? ஐ எம் ஃபுல் ஆஃப் தாட்ஸ், ஐ எம் ஃபுல் ஆஃப் தாட்ஸ், ஐ வாண்ட் டு சீ காட், வேர் கேன் ஐ சீ ஹிம்? ரமணோட ரிப்ளை, லுக் பிட்வீன் டூ தாட்ஸ். Look between two thoughts. சார், இதை விட கிளியரா ஆன்சரே பண்ண முடியாது சார். லுக் பிட்வீன் டூ தாட்ஸ்னா, நீ எண்ணத்தால கடவுளை தேடிட்டு போயிடல. எண்ணத்துல கடவுள் ஆப்பிட மாட்டார். இரண்டு எண்ணங்களுக்கு இடையில் தான் கடவுள் அகப்படுவார். எப்படி சார் விளங்கிறது? ரெண்டு எண்ணங்களுக்கு இடையில் தான் கடவுள் அகப்படுவார்னா, எண்ணங்கள் மூலம் கடவுளை அடைய முடியாது. ஆனா எண்ணங்களுக்கு நடுவுல ஒரு காலி இடம் இருக்குல்ல, ரெண்டு எண்ணத்துக்கு நடுவுல இடைவெளி. சார், நம்மளுடைய எண்ணம் நீரோட்டம் மாதிரி வருது. நீரோட்டம் என்ன நீரோட்டம்? அதை விட வேகமாக அது பாட்டுக்கு சரசர சரசர சரசரம் வந்துக்கிட்டே இருக்கு, அது பாட்டுக்கு கொட்டிக்கிட்டே இருக்கு. நீங்கள் யாராவது காலம்பரை எந்திரிச்சு உட்காந்து ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் உங்கள் மனசில் என்னென்ன தோணுது அதை எழுதுங்களேன் ஒரு பேப்பரில். உங்கள் மனசில் என்னென்ன தோணுதுன்னு ஒரு பேப்பரில் எழுதுங்களேன். ஞாபகமாக அந்த பேப்பரை எரிச்சிருங்க. எவன் கையிலையாவது அந்த பேப்பரை கிடைச்சா நம்ம மான மரியாதையெல்லாம் போடும். ஏன் அப்படி என்னமோ வருது ஏன் இந்த மாதிரி மனசில் அப்படியே எண்ணம் அப்படியே குமிழி இட்டுட்டு ஒரு ஒன்று மேலே ஒன்று ஒன்று மேலே ஒன்று ஒன்று மேலே ஒன்று அப்படியே ஜம்ப் பண்ணிட்டு ஓடியாந்து வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ மைண்டுங்கிறது அங்கே ப்ரெசன்ஸ் ஓடியாந்துருச்சு. இட்ஸ் அன் ஆக்டிவிட்டி, அது அங்கே ஆரம்பமாயிடுச்சு. எண்ணங்கள், இப்போ இந்த எண்ணங்கள் குமிழிட்டுக்கிட்டே இருக்கும்போது எண்ணங்களில் ஒரு எண்ணமாக கடவுளை காண்பதுங்கிறது எப்படி முடியும்? அவர் சொல்றாரு, இது ஒரு எண்ணம் இருக்குல்ல, ஆமா, அடுத்த எண்ணம் இருக்குல்ல, இந்த ஒரு எண்ணத்துக்கு இன்னொரு எண்ணத்துக்கு இருக்கிற இடைவெளியை எவ்வளோ ஜாஸ்தியாக்க முடியுமோ ஜாஸ்தியாக. இந்த ரெண்டு எண்ணத்துக்கும் இடையில இருக்கிற இடைவெளியை நீ கூட்டிகிட்டே போறா. லுக் பிட்வீன் டூ தாட்ஸ். இது நான் முதல்ல இதை புரிஞ்சுக்க முடியல இந்த இடத்த படிக்கிற போது. ஜஸ்டிஸ் மகாராஜன் ஒரு பேச்சில் ரொம்ப பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணார். ஜஸ்டிஸ் மகாராஜ் என்ன சொன்னாரு? ரயில் பிளாட்ஃபார்ம், ரயில்வே பிளாட்ஃபார்ம், அப்போ ஒரு ரயில் நின்றுகிட்டு இருக்கு, நீ உட்காந்துருக்கிற, கிளியரா அந்த பிளாட்ஃபார்ம் தெரியுது, ரயில்வே பிளாட்ஃபார்த்தை பார்த்துக்கிட்டு இருக்கிற. இன்னொரு ட்ராக் இந்த பக்கமா இருக்கு, நீ ரயில்வே பிளாட்ஃபார்ம் பார்த்துக்கிட்டு இருக்கிற, அதில் வடை விற்கிறவன், காப்பி விற்கிறவன் எல்லாம் நீ ஜன்னல் வழியாக அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிற. திடீர்னு இன்னொரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்து நிற்க போகுது, அது கட 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 கடன்னு ஓடி வருது. அப்படி கட 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 கடன்னு ஓடி வரும்போது அந்த பிளாட்ஃபார்ம் தெரியல. ஏன் தெரியல பாருங்க? ஒரு பெட்டி, அதுக்கு அடுத்து ஒரு பெட்டி, அதுக்கு அடுத்து ஒரு பெட்டி, ஃபாஸ்ட்டாக எல்லாம் ஒன்னோட ஒன்று அடுத்து ஓடி வரும்போது அந்த பிளாட்ஃபார்ம் தெரியல. கடைசியாக பிளாட்ஃபார்த்தில் வந்து நிற்கும் போது அப்படி ஸ்லோவாகி நின்னப்ப இந்த பொட்டிக்கும் நடுவில் கொஞ்சம் காலியான இடம் இருந்தது. அதில் பிளாட்ஃபார்ம் தெரிஞ்ச மாதிரி எண்ணங்கள் ஓடி வந்து கொண்டே இருந்தால் கடவுள் தெரிவதில்லை. ஒரு எண்ணத்திற்கும் இன்னொரு எண்ணத்திற்கும் இடையில் இடைவெளி வந்து விட்டால் அந்த இடைவெளியில் நீ கடவுளை தரிசிக்கலாம். அந்த அமைதியில் தான் நீ கடவுளை உன்னால உணர முடியும். லுக் பிட்வீன் டூ தாட்ஸ். அப்போ ஞான மார்க்கத்தில் இறைநிலையை உணர்வதற்கான வழிமுறையை இதை விட எளிமையா வேற யாராவது சொல்லி கொடுத்துட முடியுமா? லுக் பிட்வீன் டூ தாட்ஸ், இரண்டு எண்ணங்களுக்கு நடுவில் பார்ப்பதற்கு பழகு. எப்படி முடியும்? நம்ம மனதில் ஓயாத எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கு. இப்போ சில பேர் மௌனம்னு உட்காருவாங்க. இது பகவான் இடத்துல பல பேர் வந்து வாங்கி கட்டிட்டு போயிருக்காங்க. சில பேர் மௌனம்னு சொல்லி எழுதியே கழுத்திருப்பான். இதுக்கு எதுக்கு மௌனம்? பேப்பரை வேறு எதுக்கு ஸ்பாயில் பண்ணுற? அனாவசியமா ஃபேமிலியே ஸ்பாயில் பண்ணுற, அதோட பேப்பரையும் ஸ்பாயில் பண்ணணுமா? ஒரு பேப்பர் எடுத்து எழுதி அதில் மடிச்சு சொல்லிட்டு இருப்பேன். சில பேர் பேப்பரில் எழுதுவான், இன்னைக்கு மௌனம்னு சொல்லிவிட்டு முருங்கைக்காய் சாம்பார், கத்தரிக்காய் கூட்டு, புடலங்காய் பொரியல்,
அப்பளம். ஒய்ஃபை கூப்பிடுவோம். இது மௌனத்துக்கு எதிரி இல்லையா? சத்தம் வந்துடுச்சப்ப.